ஹாய் ஆல், வெல்கம் டு த vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஹவு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு மணி சேவ் ஆகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இஸ் ட்ரூ. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு மணியும் சேவ் ஆகுது அண்ட் டைமும் சேவ் ஆகுது. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் உங்கள் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஹெல்த்தி டயட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாடி எல்லா ரிஸ்கில் இருந்தும் நம்ம பாதுகாக்குது. ஹெல்த்தி ஸ்கின் நம்ம வச்சுக்கும்போது எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை எந்த ஒரு ஸ்கின் ரேஷஸோ நமக்கு வராது. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம இன்டேக் பண்ணுறது தான். நம்ம பாடியோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கும்போது நமக்கு இம்யூனிட்டி, டைஜஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நியூட்ரிஷியஸாக ஃபுட்டை இன்டேக் பண்ணும்போது நம்ம பாடி டே ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி, அப்புறமா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும் நமக்கே. அதுக்கு நீங்கள் நிறைய சாலட் இன்டேக் பண்ணணும் அண்ட் எக்கு ரெகுலரைஸ் பண்ணி எடுத்துக்கணும். எக் ஒன் டேக்கு ஒரு 2 எக்காவது அட்லீஸ்ட் எடுத்துக்கணும். முடியாதவங்க ஒரு எக் ஓகேவாக இருக்கும். சாலட் இது ஈஸியான ப்ராசஸ், நோ குக்கிங்கில் வந்துடும். குக்கிங்கே பண்ண தேவையில்லை சாலடுக்கு. நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சே நம்ம மேக் பண்ணிடலாம். ஜஸ்ட் கட் அண்ட் மிக்ஸ், அவ்வளோதான். அண்ட் டெய்லி 2 ஸ்பூன் கர்டு எடுத்துக்கிறதுனால நம்மளோட கட் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் என்ன டயட்டீஷியனா அப்படின்னு கேட்காதீங்க. நான் நிறைய ரிசர்ச் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் டயட்டீஷியன்லாம் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏதோ உங்களுக்கு சரின்னு படுதோ, உங்கள் பாடிக்கு என்ன எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபுட்டை இன்டேக் பண்ணணும். உங்கள் பாடி வெயிட்டுக்கு, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்டேக் பண்ணிக்கணும். நான் டோட்டலாக பேசிக்காக என்ன லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணால் எனர்ஜெட்டிக்காக, ஸ்ட்ரென்த்தனாக அண்ட் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுற முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி உங்களோட பாடி வெயிட், ஹைட் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தட் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு டயட்டீஷியனால் உங்களோட பாடி வெயிட், உங்களோட ஹைட், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு டயட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எங்கேயுமே இதில் மென்ஷன் பண்ணலை. நான் சொல்கிறது பேசிக் ஹெல்த்தி ஃபுட் ஸ்டைல் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்மளோட டைஜஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்கின் நல்லாவும் க்ளோ ஆகும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஃபுட்டே 80% நமக்கு ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுத்துரும். ஒரு விமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லியுமே ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடும்போது, நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். பிசிஓடிலாம் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் நல்லா க்ரோ ஆகும். அண்ட் உங்களுக்கு மணி எப்படி சேவ் ஆகுதுன்னு சொல்லட்டா? அண்ட் மணி எப்படி சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம இன்டேக் பண்ணும்போது, ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸு அண்ட் நட்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது, ரைட்டா? இதனாலே உங்களுக்கு மணி சேவ் ஆகுது. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வெளியே சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் சீக்கிரமாக விட்டுருவீங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஒரு ஷவர்மா ரோல் 200 ருபீஸ்க்கு விற்கிது இப்போல்லாம். அந்த 200 ருபீஸ் இருந்தால் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்? அதை எத்தனை நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம்? அட்லீஸ்ட் 3 டேஸ்க்காவது நமக்கு வரும், கரெக்டாக? 1 டே அந்த 1 மீல்க்கு நம்ம 200 ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. என்றைக்காவது ஒரு நாளுன்னும் போது இட்ஸ் ஃபைன். பட் ரெகுலரைஸாக வீக்லி அந்த மாதிரி சாப்பிடும்போது
பணமும் வேஸ்ட்டு, உங்களுக்கு ஹெல்த்தும் வந்து ஸ்பாயில் ஆகும். மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, சில பேர் 1 வீக் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய வெளியே சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. இல்லாட்டி வந்து அவங்களா ஒரு டயட்டுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணும்போது திடீர்னு வந்து வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்ணும், பாயில்டு கார்ன் தான் சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக இதை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம உடம்புல வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து நடக்கும் கண்டிப்பாக. நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 86 kgலேருந்து இப்போது 62 kgs வந்திருக்கேன். இது வந்து என் பையனுக்கு இப்போ 2 years ஆக போகுது. ஸோ 1.5 years நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஒன் மீல் வந்து நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த வேளை வந்து நான் ஏதாவது கம்மி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி சாலடாக சாப்பிட்றது, சூப்பாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டுடுவேன். அதனால எனக்கு வந்து வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. என்னோடய பாடி வெயிட், ஹைட்டு இதெல்லாம் வச்சு நான் வந்து கூகுள் பண்ணி எனக்கு எவ்வளோ சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எனக்கு எவ்வளோ சாப்பிட்டா வந்து என்னோடய பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சு ஒரு கேலரிஸ் நோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நான் வந்து இன்டேக் பண்ணேன். இதனால தான் எனக்கு சீக்கிரமாக வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ், அதாவது 86லேருந்து 62 kgs வந்திருக்கேன். என்னோடய விலாக், என்னோடய குக்கிங் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஹெல்த்தியாக தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். எப்பயாவது ரேராக தான் சிக்கன் 65 சம்திங், மீன் பொரிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்ருக்கேன். மோஸ்ட்லி என்னோடய பையனுக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி டயட் தான். அவனுக்கு டயட் கிடையாது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் அவனுக்குமே நான் ஃபாலோ பண்ணுறேன். இது வரைக்கும் நான் என் பாப்பாவுக்கு வந்து கடையிலேருந்து ஒன்று வாங்கி கொடுத்தது கிடையாது. பிஸ்கெட்டாக இருக்கட்டும், முறுக்காக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒன்று அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கொடுக்கல. பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இல்லை முறுக்கு, மிக்சர் எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முறுக்கு, மிக்சர்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேபிஸ்க்கு ஆயிலில் போட்டதெல்லாம் ரொம்பவே சாப்பிடக்கூடாது. பிஸ்கெட் இஸ் ஓகே, ஏன்னா அது நம்ம வந்து மல்டிக்ரெயினில் பண்ணுறதுனால ஓகேவாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம பட்டர் தானே ஆட் பண்ணுறோம். நிறைய கீரை சாப்பிடுங்க. நிறையா வீக்லி 2 இல்லை 3 கூட நீங்கள் கீரை எடுத்துக்கலாம். பன்னீர், சிக்கன் இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொரிச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணி எதுவுமே சாப்பிடக்கூடாது. அண்ட் எப்பயாவதுனா ஓகே. அண்ட் ரெகுலராக சிக்கன் வாங்கினாலே டீப் ஃப்ரை தான், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அண்ட் சிக்கன் வாங்கி ஏர் ஃப்ரையர் வச்சுருந்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இப்போல்லாம் லேசி சிக்கன் சொல்லிட்டு சமைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் பேக் டு பேக் இந்த மாதிரியே நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் நான் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் சொன்ன மாதிரி த பாடி இஸ் மேட் இன் த கிச்சன் நாட் இன் த ஜிம், அந்த மாதிரி தான். ஜிம் வந்து 30% ரோல் தான் ப்ளே பண்ணோம். அண்டு மீதி இருக்க 70% உங்களோட ஃபுட், அதுதான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது. ஸோ ஹீட் ஹெல்த்தி அண்ட் ஃபீல் பெட்டர். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கான்டென்ட் தான் நான் உங்களுக்கு வந்து பேக் டு பேக் வந்து vlog-ஆ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.